ஹாய் காஸ், நான் உங்களுக்கு நான் 3 படி கிட்டி வீடியோடாக இணைந்து கொள்வோம் மகிழ்ச்சியடைகின்றேன். அண்மையில் பார்த்தீங்கன்னா, இந்த யாழ்ப்பாணத்தில் 2 மாத குழந்தை ஒன்று இறந்து விட்டதாக ஒரு தகவல். நடந்தது என்ன? இந்த இறப்புக்கு என்ன முக்கியமான காரணமாக இருந்திருக்கலாம் இந்த நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த நாங்கள் மருத்துவ ரீதியாக பார்க்கின்ற பொழுது, ஒரு குழந்தையானது பிறந்த பின்னர், அதாவது முதல் நாளில் இந்த 4 மாதத்துக்குள்ள கூடுதலாக இந்த சளியோ அது தொடர்பான எது வருத்தமும் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் குறைவு. அந்த குழந்தையானது ஏதாவது ஒரு டிஃபெக்ட், ஒரு குறைபாடு இல்லாமல் பிறந்திருந்தால், எங்கேயாவது ஒரு குறைபாடு இருக்கும்படியாத்தான் அந்த பிள்ளைக்கு இந்த சளி பிடிப்பதற்காக சந்தர்ப்பம் இருக்கிறது. அப்படி அது என்ன குறைபாடு? அதாவது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த ஹோல் இந்த ஹார்ட் என்று சொல்லி இந்த பொதுவாக சரங்கள் கதைப்பார்கள். அதாவது அந்த இதயத்திலே ஓட்டியாமன்னு சொல்லி சரம் கதைக்கும். இது என்னது? அதாவது நாங்கள் இப்போ மருத்துவ ரீதியாக பார்க்கின்ற பொழுது அட்ரியல் செப்டல் டிஃபெக்ட், வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட், இப்படின்னு சொல்லி 2 விதமாக இது பிரிக்கப்படுகிறது. இங்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவ்வாறான ஒன்று இருக்குவாயில் இந்த குறைபாடுள்ள பிள்ளைகளுக்கு இலவாக சளி பிடிக்கும். அதாவது பிறந்த கொஞ்ச நாளில் 2 மாதம் 3 மாதம் 4 மாதத்துக்குள்ள சளி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் அங்கே ஒரு துவாரம் ஒன்று இருக்குது. அப்போ ரத்தம் என்ன செய்ய போகுது? கலக்க போகுது. அதாவது இந்த கார்பன் டை ஆக்சைடு இருக்கின்ற ரத்தம், ஆக்சிஜன் இருக்கிற ரத்தம் எல்லாமே கலந்து தான் போகுது. சரியா? எல்லாமே கலந்து தான் போகுது. இவ்வாறு இந்த பிள்ளைகளுக்கு இந்த சளி ஏற்படுவங்கள், அதாவது இந்த 2 மாத குழந்தைக்கு சளி ஏற்படுவங்கள், அதுக்கு சிறு அறிகுறிகள் காட்டியிருக்கும். அதாவது சில வேளை காய்ச்சல், இல்லாத சில வேளை தும்மி இருக்கும். இவ்வாறான விஷயத்தை இந்த குழந்தை செய்திருக்கும். இல்லை மூக்கை இப்படி செஞ்சிருக்கு. நீங்கள் குழந்தையில பார்த்துருப்பீர்கள். சரியா? மற்றது மூச்சு விட கொஞ்சம் கஷ்டப்படும். சின்னக்கு கிட்ட பார்த்து இப்படியெல்லாம் செஞ்சுருக்கும் அந்த குழந்தை. சரியா? சிறிதாக இருமல் ஏதாவது செஞ்சுருக்கும். மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாங்கள் இதே குழந்தை சும்மா கத்துன்ட்டு விட்டு விடுகின்றோம். இதே என்ன நடக்கின்றால், இதை நான் கவனிக்கா இடத்தில் இந்த குழந்தைக்கு நெஞ்சு சளி பிடிக்கிறது. இதை இன்னும் கொஞ்சம் பாராவிட்ட கொண்டு வைத்தால் இந்த நுரையீரல் பகுதியை சளி முற்றாகவோ அல்லது பகுதியாக கூடுதலாக அடையக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் பிள்ளையை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக் கொண்டு போகிறது. தயவு செய்து பெற்றாருக்கு உங்களுக்கு சொல்லிக்கொள்கிற விஷயம் என்னவென்றால், உங்களது பிள்ளைக்கு காய்ச்சல் அடிக்கிறது என்றது ஏதோ செய்யுது, அப்படி ஒரு வித்தியாசமான குரல் அந்த பிள்ளையிடம் கேட்கும் என்றால், எதுக்கு ஒரு அந்த பிள்ளையை தொட்டு பார்க்கவும். காய்ச்சல் அடிக்கும்போதா தொட்டு பார்க்கவும். இல்லாட வித்தியாச சத்தம் கொஞ்சம் இப்படி ஏதாவது சத்தம் என்றால் கேட்டு பார்க்கவும். இந்த சத்தங்களை நீங்கள் கேட்கின்ற பட்சத்தில் குழந்தையை வைத்தியர்கள் கூட்டிச் செல்லவும். சிறு பிள்ளைகளை நாங்கள் பராமரிக்கின்ற பொழுது நாங்கள் வீடுகளில் வைத்திருக்க வேண்டியவை. அதாவது நீங்கள் சொல்லுவீங்க கிரேப் வாட்டர்னு சொல்லி அதை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்கள். என்றால் ஒரு சிறு பிள்ளையானது சொல்ல மாட்டு தனக்கு அசிடிட்டி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி, அதாவது தனக்கு அசிட் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி, அப்போ அதுக்காக இந்த கிரேப் வாட்டர் கொடுக்குறது. சரி, அடுத்தது நீங்கள் இது காய்ச்சல் அப்படியே சிறு குழந்தைக்கு ஏற்படும் பொழுது
அவசரத்துக்கு இரவு நேரங்களில் கூட்டிச் செல்ல முடியாது, சில வேளை கூட்டிச் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்றாலும் ஒரு பெரடோல் சிரப் ஒன்றையும் உங்கள் கைவசம் வைத்துக் கொள்ளுங்கள். அதில் அந்த புறந்த வாதம் இதுகளுக்குன்னு சொல்லி ஒரு அந்த மூடியிலே எழுதியிருக்க எவ்வளோ மில்லி கொடுக்க வேண்டும், அந்த மில்லி தான் சரியாக கொடுக்க வேண்டும். அது எழுதியிருப்பார்கள் அந்த துண்டில் எப்பப்போ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. இதுகளை நீங்கள் வாசித்து உங்களது குழந்தைகளை 1-4 மாதத்துக்குள் காப்பாற்றும் வழிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். தயவு செய்து சிறு பிள்ளைகளுக்கு காசினை பாராதுங்கள். இந்த சத்து கூடிய பாகல் என்று சொல்லி இருக்குது. அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு நான் மற்ற இந்த கர்ப்பிணியாக இருக்கின்ற பொழுது, அதாவது இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு சொல்லப்படுகின்ற அட்வைஸ், ஒழுங்காக இந்த ஃபோலிக் ஆசிட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஃபோலிக் ஆசிட்டை ஒழுங்காக எடுக்கின்ற பொழுது பிறக்கின்ற குழந்தையுள்ள டிஃபெக்ட், அதாவது குறைபாடு, சில பேருக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த வாய் இவடத்தில் பிளந்து இருக்கும். இந்த குறைபாடுகள் மற்ற முள்ளந்தண்டில் ஏற்படுற குறைபாடு, அது பிள்ளைகளுக்கு சாப்பாடுகள் ஏதாவது நீங்கள் சிறு பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கின்ற பொழுது மெதுவாக கொடுங்கள். சில பேர் பூனை வச்சு இடிக்கிற வச்சு இவ்வாறு செய்யார்கள். அதாவது ஒரு கரண்டியில் நிறைய எடுத்து போட்டு தின்னு அப்படி கொடுப்பதில்லை. ஒரு கரண்டி எடுத்து மெதுவாக இவ்வாறு தின்பதற்கு கொடுங்கள். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த இந்த சளி, அதாவது இந்த முதல் 4 மாதத்தில் குழந்தை இறப்பதற்கான காரணம் இந்த முதல் 2-3 மாதமாக இல்லை பிறந்து சிறிது காலத்தில் சளி வருகின்ற நோக்கம். அப்படி ஒரு குழந்தைக்கு இருக்கும் என்றால் அவருக்கு இந்த அட்ரியல் செப்டல் டிஃபெக்ட் அல்லது வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட், இந்த டிஃபெக்டில் கட்டாயம் ஏதாவது ஒன்று இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு நான் உங்கள் குருவண்ண. படித்தது ஜியாமுசி பல்கலைக்கழகம், சீன தேசம்.